ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் முழுக்களின் கழித்தல் பார்த்துருக்கோம். இப்போலேருந்து இதில் பார்க்க போகிறது முழுக்களின் பெருக்கல். பாருங்கள், ஃபஸ்ட்டு இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 17. ஒரு கட்டத்தில் 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலைப்பில் பாருங்கள், பெருக்கல் பலன் காண்க. நம்ம பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் 20 பெருக்கல் கழித்தல் 45. பாருங்கள், கழித்தல் 20 பெருக்கல் கழித்தல் 45 இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்திங்கன்னா 20 பெருக்கல் 45 இங்கே சைடில் பெருக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்கும். 0 5 0 2 5 10 0 4 0 2 4 8 இப்போ 0 0 9ன்னு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே குறி இருக்குதுங்களா, கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். பெருக்கல்ல பார்த்தீங்கன்னா கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது 900 அப்படியே வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 900. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள், கழித்தல் 9 பெருக்கல் கழித்தல் 8 இஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல் 8னா 72. அப்போது இது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் பெருக்கல்ல. அப்போது 72 ஆன்சர் இந்த டான்ஸில் வரும். அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள், கழித்தல் 30 பெருக்கல் 40 பெருக்கல் கழித்தல் 1 இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் ஃபஸ்ட்டு இது 2 பெருக்குங்க. 30 பெருக்கல் 40னா 0 0 0 3 0 0 0 4 0 3 4 12. அப்போ என்ன வருது? 0 0 2 1 1200. அப்போ பாருங்கள், கழித்தல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. அப்போ கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும். கழித்தல் 1200 பெருக்கல் இது கழித்தல் 1. அப்போ கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போது இது 1200 1ஓட பெருக்குன்னா 1200 வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டல் 1200. அதுக்கப்புறம் நாலாவதுக்கு ஆன்சர் பாருங்கள், கூட்டல் 50 பெருக்கல் 2 பெருக்கல் கழித்தல் 10 இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்திங்கன்னா 50 2 பெருக்குனிங்கன்னா 50 பெருக்கல் 2னா 0 2 0 2 10. அப்போ 100 வருதுங்களா, கூட்டல் இருக்கிறதுனால கூட்டலே வரும். 100 பெருக்கல் கழித்தல் 10. அப்போது 100 நீங்கள் 10ஆல் பெருக்குனிங்கன்னா 0 0 0 0 0 1ன்னு வரும். அப்போது 1000ன்னு வரும் ஆன்சர். அப்போது இங்கே கழித்தல் இருக்குதுங்களா, கழித்தல் கூட்டல்னால் கழித்தல், அப்போது கழித்தல் 1000. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் 1000ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின், கீழ்காணும் அட்டவணையில் நிரல் மற்றும் நிறையில் உள்ள முழுக்களை பெருக்கி அட்டவணை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க. பெருக்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெருக்குனிங்கன்னா கழித்தல் பெருக்கல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அதே மாதிரி கூட்டல் பெருக்கல் கூட்டல்னால் கூட கூட்டல் ஆகிடும். அதே கழித்தல் பெருக்கல் கூட்டல்னால் கழித்தல், கூட்டல் பெருக்கல் கழித்தல்னால் கழித்தல் வரும். புரிஞ்சுதுங்களா? கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். பெருக்கல்ல இந்த மாதிரி மெத்தட் வச்சு தான் நம்ம இது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ பாருங்கள், இது பெருக்கணும். அப்போ பாருங்கள், கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போ 3 எவ்வளோ 9. அதே மாதிரி கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும், 2 6. அப்போ கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போது 3 3. அப்போ பூஜ்ஜியத்தோடு எந்த நம்பர் நீங்கள் பெருக்குனிங்கன்னா கூட பூஜ்ஜியமே தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே கழித்தல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. அப்போ என்ன வரும்? கழித்தல் வரும். அப்போ 3 3. அதுக்கப்புறம் கழித்தல் இருக்குது, அந்த கழித்தல் 2 6 கழித்தல் 9. புரிஞ்சுங்களா? ஒன்றுத்தில் கழித்தல் கழித்தல் குறியே தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல்னா 2 6 2 4 2 2. இது பூஜ்ஜியம் ஆகிடும். அதே மாதிரி 2 2 கழித்தல் 2, இங்கே 2 4 கழித்தல் 4 2 6 கழித்தல் 6. ஏன்னா இங்கே கூட்டல் இங்கே கழித்தல், அதனால இங்கே கழித்தல் குறி வரும். அதே பாருங்கள், இங்கே கழித்தல் இங்கே கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போ 1 3 3 1 2 1 1. இந்த 0 1 பூஜ்ஜியமே ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 1 தான், ஆனால் கழித்தல் 1ன்னு வரும். 1 2 2 கழித்தல் 2 1 3 3 கழித்தல் 3. அப்போ பூஜ்ஜியத்தோடு எந்த நம்பர் பெருக்குனிங்கன்னா கூட உங்களுக்கு பூஜ்ஜியமே தான் வரும். அப்போது எல்லாமே பூஜ்ஜியம் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட்டல் இது கழித்தல், அப்போ கழித்தல் வரும். 1 3 3 கழித்தல் 3 1 2 கழித்தல் 2 1 1 கழித்தல் 1 1 0 0 1 1 ரெண்டுமே கூட்டல், அப்போ கூட்டலில் வரும். அப்போ 1 1 1 1 2 1 3
அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கூட்டல் இது கழித்தல், அப்போ கழித்தல் வரும். 2 6 2 2 4 கழித்தல் 4 2 1 2 கழித்தல் 2 0 2 0 0. அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் கூட்டல் இதுவும் கூட்டல், அப்போ கூட்டலில் வரும். 2 1 2 2 4 2 6. அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல், அப்போ கழித்தலில் வரும். கழித்தல் 3 9 கழித்தல் 2 6 கழித்தல் 3 3. அப்போது 0 3 0. அப்போது இதுவும் கூட்டல் இதுவும் கூட்டல்னால் கூட்டலில் வரும். 3 1 3 3 6 3 9. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த கட்டத்தில் நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது தலைப்பு என்ன கேட்டுக்கிறாங்க, கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரியாக தவறான்னு நம்ம எழுதணும். 4 கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எனக்கு கழித்தல் 55 பெருக்கல் கழித்தல் 22 பெருக்கல் கழித்தல் 33. அப்போ பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா இது 2 பேருக்குங்க. ஃபஸ்ட்டு கழித்தல் 55 பெருக்கல் கழித்தல் 22 பெருக்கல் கழித்தல் 33 இஸ் ஈக்குவல் டுனா இது 2 பேருக்குங்க. பாருங்கள் 55 பெருக்கல் 22னா I2 10க்கு 0 மீதி 1 I2 10 11 I2 10க்கு 0 மீதி 1 I2 10 இது 11 0 1 1 1. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும். அப்போது இது அப்படியே தான் வரும். 1110 பெருக்கல் கழித்தல் 33. அப்போது இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 1110 பெருக்கல் 33னா 0 3 0 1 3 3 1 3 3 1 3 மறுபடியும் 0 3 0 1 3 3 3 3. அப்போ 0 3 6 6 3. அப்போது 36,630. ஆனால் இங்கே பாருங்கள் இது கூட்டல் இது கழித்தல், அப்போ கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் குறி வரும். இப்போ 36,630ன்னு வருது. அப்போ இது பாருங்கள் லெஸ் தென் 0 0 வந்து பெருசுன்னு சொல்கிறாங்க. இது மூணுத்தையும் பெருக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது 0 வந்து இதை விட பெருசு. ஆமாம், அப்போ சரி. ஏன்னா இது கழித்தல் எந்த நம்பர் வந்துச்சுன்னா கூட அது 0 விட சின்ன நம்பர் தான். அதனால் இது கழித்தல் இருக்கிறதுனால அப்போ லெஸ் தென் 0 தான் கரெக்டு. அப்போது இது சரி. அப்போ இது குத்துக்கிறது கூற்று வந்து அவங்க சரி. அதுக்கப்புறம் பாருங்கள் 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, கழித்தல் 1521 பெருக்கல் 2511 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 0 0 விட இது சின்ன நம்பருன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் கழித்தல் 1521 பெருக்கல் 2511 இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 1521 பெருக்கல் 2511. அப்போ 1 1 1 2 1 2 I1 5 1 1 1 1 1 2 1 2 5 1 5 1 1 1 5 5 2 5 10க்கு 0 மீதி 1 5 5 25 25ஓட 1 கூட்டினீங்கன்னா 26 மீதி 2 1 5 5 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7 1 2 2 2 2 4 I2 10க்கு 0 மீதி 1 1 2 2 இது 3. பாருங்கள் கூட்டினீங்கன்னா 1 2 1 கூட்டினீங்கன்னா 3 5 5 10 12 மீதி 1 1 1 கூட்டினீங்கன்னா 2 2ஓட 5 கூட்டினீங்கன்னா 7 7ஓட 2 கூட்டினீங்கன்னா 9 1 6 கூட்டினீங்கன்னா 7 7ஓட 4 கூட்டினீங்கன்னா 11க்கு 1 மீதி 1 1 7 கூட்டினீங்கன்னா 8 இது 3. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 38,19,231 வருது. ஆனால் இங்கே பாருங்கள் இது கழித்தல் இது கூட்டல், அப்போ கழித்தல் கூட்டல்னால் கழித்தல்லே வரும். அப்போ 38,19,231 சொல்கிறாங்க. அப்போ இது கழித்தல்னால் கழித்தலில் வந்துச்சுன்னா 0த்தை விட அது சின்ன நம்பர் தான். அப்போ இது லெஸ் தென் 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது சரி. அப்போ இது கூட சரி. அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, 2512 கழித்தல் 1252 லெஸ் தென் 0 0 விட சின்ன நம்பர்னு சொல்லுவாங்க. கழித்தல் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே கழித்தல் வராது, பெருக்கல் வரும். கழித்தல் வச்சு போட்டு பார்க்கலாம், பெருக்கல் கூட போட்டு பார்க்கலாம். பாருங்கள் கழிச்சிங்கன்னா 2512 கழித்தல் 1252 இஸ் ஈக்குவல் டு 2512 1252 இஸ் ஈக்குவல் டு 2 2 போச்சுன்னா 0 1 5 போகாது, கடன் வாங்கினேன் 11 11 5 போச்சுன்னா 6 4 இருக்கும் 4 2 போச்சுன்னா 2 2 1 போச்சுன்னா 1. அப்போது 1260. அப்போ இது கூட்டலில் தான் வருது. அப்போ கூட்டலில் வந்துச்சுன்னா
அது 0 விட பெரிய நம்பர். கழித்தல் வந்துச்சுன்னா 0 விட சின்ன நம்பர், கூட்டல் வந்துச்சுன்னா 0 விட பெரிய நம்பர். அப்போது இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அதே இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா எல்லாமே பெருக்கல் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கழித்தல் வராது. அப்படி பெருக்கல் வந்துச்சுன்னா பாருங்கள், 2512 பெருக்கல் 1252 இஸ் ஈக்குவல் டு பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 2512 பெருக்கல் 1252 இஸ் ஈக்குவல் டு 2 2 4 1 2 2 I 2 10 0 மீதி 1 2 2 4 4ஓட 1 கூட்டிங்கன்னா 5 2 5 10 மீதி 1 1 5 5 5ஓட 1 கூட்டிங்கன்னா 6 5 5 25 5 மீதி 2 2 5 10 10ஓட 2 கூட்டிங்கன்னா 12 2 2 4 1 2 2 I 2 10 0 மீதி 1 2 2 4 4 5 மறுபடியும் 2 1 2 1 1 1 5 1 5 2 1 2 அப்போ கூட்டிங்கன்னா பாருங்கள் 4 2 6 4 கூட்டிங்கன்னா 10 மீதி 1 5 5 10 10ஓட 1 கூட்டிங்கன்னா 11 11ஓட 2 கூட்டிங்கன்னா 13 13ஓட 2 கூட்டிங்கன்னா 15க்கு 5 மீதி 1 1 2 கூட்டிங்கன்னா 3 3ஓட 1 கூட்டிங்கன்னா 4 1 5 கூட்டிங்கன்னா 6 6ஓட 5 கூட்டிங்கன்னா 11 மீதி 1 1 2 கூட்டிங்கன்னா 3. அப்போ இது பெருக்குனிங்கன்னா ஆன்சர் பாருங்கள் என்ன வருது, 31,45,024 வருது. அப்போது இது பாருங்கள், இதுவும் கூட்டலில் இருக்குது, இதுவும் கூட்டலில் இருக்குது. அப்போ ரெண்டுமே கூட்டலில் இருக்கிறதுனால இது கூட்டல் தான். அப்போது இதை விட இது பெருசுன்னு சொல்கிறாங்க 0. ஆனால் 0த்தை விட தான் இது பெருசு. கிரேட்டர் தென் சொல்லியிருந்தாங்கன்னா தான், இது லெஸ் தென் சொல்லியிருக்கனால இது வந்து தவறு. இது வந்து தவறு. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள், ரெண்டுமே கூட்டலில் கொடுத்துட்டு இது பெருக்கணும்னு சொல்லி. அப்போது கூட்டல் 1981 பெருக்கல் கூட்டல் 2000 லெஸ் தென் 0. இதை விட இது பெருசுன்னு சொல்கிறாங்க 0. பாருங்கள், பெருக்கி பார்க்கலாம். 1981 பெருக்கல் 2000 பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 0 0 0 0 3 தடவை 0மே வரும். அப்போ 1 2 2 8 2 16க்கு 6 மீதி 1 9 2 18 18ஓட 1 கூட்டிங்க 19 மீதி 1 1 2 2 3. பாருங்கள் 0 0 0 2 6 9 3. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது, இஸ் ஈக்குவல் டுனா 39,62,062 வருது. அப்போ இதுவும் கூட்டலில் தானே வருது. அப்போ கூட்டலில் வந்துச்சுன்னா 0 விட பெரிய நம்பர், அதனால இது கிரேட்டர் தென் வந்துடும். லெஸ் தென் சொல்லியிருக்கனால இதுவும் தவறு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்களே இருந்தது 3 தலைப்பில் இருந்தது. கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.